கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேத பாட வகுப்பிலே பழைய ஏற்பாட்டு வரலாற்று புத்தகங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை 5 பிரிவாக பிரித்து நாம் படிக்கலாம். ஒன்றாவது பஞ்சாகமங்கள், இதில் 5 புத்தகங்கள் அடங்கும். இரண்டாவது சரித்திர புத்தகங்கள், இதில் 12 புத்தகங்கள் அடங்கும். யோசுவா முதல் எஸ்தர் வரை உள்ள அந்த புத்தகங்கள் சரித்திர புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது கவிதை புத்தகங்கள், யோபு முதல் உன்னத பாட்டு வரை உள்ள ஒரு 5 புத்தகங்கள் கவிதை புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நான்காவது பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள், ஏசாயா முதல் தானியேல் வரைக்கும். ஐந்தாவது சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள், ஓசியா முதல் மல்கியா வரைக்கும். அப்போ இந்த பிரிவில் இருக்கக்கூடிய இரண்டாவது பகுதியாகிய வரலாற்று புத்தகங்களை தான் நாம் இந்த செமஸ்டரில் சுருக்கமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வரலாற்று புத்தகங்களிலே 12 புத்தகங்கள் வருகிறது. யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 and 2 சாமுவேல், 1 and 2 ராஜாக்கள், 1 and 2 நாளாகமும், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் ஆகிய 12 புத்தகங்கள் இந்த வரலாற்று புத்தகங்கள் என்கிறதான இந்த தொகுப்பில் வருகிறது. இந்த வரலாற்று புத்தகங்களுக்குள்ளாக நாம் போகிறதுக்கு முன்பாக வரலாற்று புத்தகத்தினுடைய ஒரு சிறிய கருத்தோட்டம், ஒரு சிறிய முன்னுரையை நாம் பார்க்க போகிறோம். இந்த யோசுவா முதல் எஸ்தர் வரை உள்ள இந்த சரித்திர புத்தகங்கள் யாரை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், நம்முடைய தேவனை வெளிப்படுத்துகிறது. எப்படி வெளிப்படுத்துகிறது என்றால், நம்முடைய தேவன் ஒரு சரித்திர தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறது. இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்கள் எல்லாம் ஒரு சரித்திர தேவன் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய தேவன் என்று சொல்லி அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ நம்முடைய தேவன் காட் ஆஃப் ஹிஸ்டரி, நம்முடைய தேவன் சரித்திரத்தின் தேவன். இந்த உலகத்திலே அநேக சரித்திர நிகழ்வுகள் இருக்கிறது. ஒவ்வொரு சரித்திர நிகழ்வுக்கு பின்பாக ஒரு சரித்திரத்தின் நபர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த உலகத்திலே எந்த மனிதனாலும் சரித்திரத்தின் எல்லா நுணுக்கங்களையும் அறிந்து கொள்ள முடியாது. மனிதனுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட அறிவின் எல்லையை வைத்திருக்கிறார். ஆனால் சரித்திரத்திலே, இந்த உலக சரித்திர நிகழ்வுகளிலே எவைகளை குறித்து நாம் ஆண்டவற்றில் கேட்டாலும் திட்டவட்டமாக அவர் நமக்கு கற்றித்தர வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் சரித்திரத்தின் தேவன். வானம் மற்றும் பூமியின் சரித்திரத்தை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். நம்ம இந்த யோபுன் புத்தகத்தை படிக்கும் பொழுது, யோபு 38வது அதிகாரத்தில் ஆண்டவர் சில கேள்விகளை யோபுட்ட கேட்கிறாரு பாருங்க. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? 38வது அதிகாரம் 4வது வசனம். பூமிக்கு அளவு குறித்தவர் யார்? 5வது வசனம். பூமியின் மேல் நூல் போட்டவர் யார்? அதே 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பூமியின் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? 6வது வசனத்தில். பூமியின் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? இப்படியெல்லாம் ஆண்டவர் சில கேள்விகளை கேட்கிறார். ஆனால் யோபுவால பதில் சொல்ல முடியல. ஆனால் நல்ல கவனிங்க, வானத்தை குறித்ததான அந்த சரித்திர, அந்த உண்மையான அந்த அடிப்படை அறிவு, பூமியின் சரித்திரத்தை குறித்ததான அடிப்படை அறிவு நாம் இந்த உலகத்தில் உள்ள எந்த சரித்திர ஆசிரியர்களிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் அநேக சரித்திர புத்தகங்கள் இருக்கும். எந்த புத்தகத்திலிருந்தும் முழுவதுமான ஒரு அடிப்படை உண்மை நிகழ்வை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் சரித்திரத்தின் தேவன். இந்த சரித்திரத்தில் நடந்த எல்லாவற்றையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அவர்
எந்த நேரத்திலும் அதை நமக்கு வெளிப்படுத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதில் சில காரியங்களை தான் கர்த்தர் நமக்கு நம்முடைய வேதாகமத்தின் மூலமாக வெளிப்படுத்தி தருகிறதை பார்க்க முடிகிறது. இன்னும் மனிதனை குறித்ததான சரித்திரத்தை அவர் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் சில கோட்பாடுகள் எல்லாம் இருக்குது. அதாவது பரிணாம கொள்கை என்று சொல்லுவார்கள். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்லி அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு தியரி, ஒரு கொள்கை. ஆனால் மனிதனை குறித்து ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னா, மனிதனை குறித்துள்ள A to Z எல்லா சரித்திர நிகழ்வுகளையும் அவர் நமக்கு வெளிக்காட்டி அதை சொல்ல அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்கப்புறம் நாம் எபிரேயர் 4:13 படிக்கும் பொழுது, நம்முடைய தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ நம்முடைய தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அதாவது எந்த சரித்திரத்தை எடுத்தாலும் அந்த சரித்திர நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய தேவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு வெட்ட வெளியே போல் இருக்கிறது என்றுதான் சொல்ல முடிகிறது. அதனாலதான் நாம் நம்முடைய தேவனை சரித்திரத்தின் தேவன் என்று சொல்லி அழைக்கிறோம். அப்ப இந்த சரித்திர புத்தகங்கள் நமக்கு நம்முடைய தேவன் ஒரு சரித்திர தேவனாக இருக்கிறார் என்கிறதான அந்த ஒரு ஆங்கில நம்முடைய தேவனை அந்த சரித்திர புத்தகங்கள் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இனி அடுத்ததாக இந்த சரித்திர சம்பவங்களை எழுதுவாங்கல்ல, அந்த எழுதுறவங்களுக்கு கிரேக்கத்தில் என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஹிஸ்டோரியோகிராஃபர் என்கிறதான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான ஒரு வார்த்தை, ஹிஸ்டோரியோகிராஃபர். அப்போ இந்த ஹிஸ்டோரியோகிராஃபர் என்கிறதான இந்த வார்த்தை சரித்திர, அதாவது வரலாற்று சம்பவங்களை எழுதுபவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் தான் ஹிஸ்டோரியோகிராஃபர். அப்போ நம்முடைய வேதாகமத்தை நாம் படிக்கும் பொழுது வேதாகமத்தினுடைய அந்த துவக்கத்தை, அதாவது தன்னுடைய கையின் விரலினால எழுதி துவக்கம் செய்தவரே நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்க முடிகிறது. அதாவது உலக சரித்திர சம்பவங்களை முதல்ல எழுதினவரே யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சரித்திரத்தின் தேவன். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உலக சரித்திர சம்பவங்களை, நிகழ்வுகளை முதலில் தன்னுடைய கை விரலினால் எழுதின ஒரு ஹிஸ்டோரியோகிராஃபர், அதாவது சரித்திர ஆசிரியர் யார் என்று சொன்னால் அது நம்முடைய பரிசுத்த தேவனாக இருக்கிறார். இனி அடுத்து இந்த சரித்திர புத்தகங்கள் நமக்கு எதை வெளிக்காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, வேதாகமம் ஒரு சரித்திர புத்தகம் என்று சொல்லி அதை நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஆங்கிலத்தில் வரலாறுக்கு, சரித்திரத்துக்கு ஹிஸ்டரி என்கிறதான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹிஸ்டரி என்கிறதான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹிஸ்டரி என்கிறதுக்கு தமிழ்ல சரித்திரம், வரலாறு இது போன்ற வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் இந்த ஹிஸ்டரி என்கிறதான இந்த வார்த்தை எந்த மொழியிலிருந்து, எந்த எழுத்திலிருந்து வருகிறது தெரியுமா? அது ஒரு கிரேக்க எழுத்திலிருந்து பிரிந்து வருகிறது தான் இந்த ஹிஸ்டரி என்கிறதான வார்த்தை. கிரேக்க எழுத்துக்கள்ல ஹிஸ்டரியோ என்கிறதான ஒரு வார்த்தை மிக முக்கியமானது. ஹிஸ்டரியோ அதாவது வரலாறு, சரித்திரம் என்பதற்கு ஒரு மூல வார்த்தை எது என்று சொன்னால் ஹிஸ்டரியோ. ஹிஸ்டரியோ என்கிறதான இந்த வார்த்தையிலிருந்து தான் ஹிஸ்டரி என்கிறதான ஆங்கில வார்த்தை வருகிறது. ஹிஸ்டரி என்கிறதான வார்த்தையிலிருந்து தான் தமிழ் வார்த்தையாகிய வரலாறு, சரித்திரம் போன்ற வார்த்தைகள், அந்த அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த ஹிஸ்டரியோ என்கிறதான இந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த ஹிஸ்டரியோ என்கிறதான வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று பார்த்தல், இரண்டாவது
பார்த்து அறிதல், மூன்றாவது சந்தித்து அறிதல். அதாவது பார்த்தல் என்கிறதான இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், மாம்ச கண்களால் மேலோட்டமான ஒரு பார்வையை குறிக்கிறதாக இருக்கிறது. அதாவது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த சரித்திர புத்தகங்களை நாம் நம்முடைய மாம்ச கண்களால அதை நம்ம பார்க்க வேண்டும், அதை நம்ம அதை பார்த்து அதனை படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். இரண்டாவதாக பார்த்து அறிதல். பார்த்து அறிதல் என்று சொல்லும் பொழுது இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அதாவது நாம் சங்கீத புத்தகம் 119வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ என் கண்களை திறந்தருளும் இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இது ஒரு மாம்ச கண்ணை அல்ல, மேலோட்டமான ஒரு பார்வையை குறிக்கவில்லை, இது ஒரு மனக்கண்களை குறிக்கிறது. அதாவது சரித்திர புத்தகங்களில ஆண்டவர் நமக்கென்று எழுதி வைத்திருக்கிற அந்த சரித்திர சம்பவங்களை நாம் மனக்கண்களை திறந்து அதை பார்த்து அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு அர்த்தத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக சந்தித்து அறிதல். சந்தித்து அறிதல், இந்த ஹிஸ்டோரியோ என்கிறதான இந்த வார்த்தைக்கு மூன்றாவது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னா, அர்த்தம் என்னன்னு சொன்னா சந்தித்து அறிதல். அதாவது இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, வேதத்தை சந்திக்கும் ஒரு மனிதனின் மனமாற்றத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அதாவது நம்முடைய வேதம் ஒரு ஜீவனுள்ள ஒரு புத்தகம், வேதம் உயிருள்ள ஒரு புத்தகம். இந்த வேதத்தால, இந்த பைபிளால எந்த மனிதனையும் சந்திக்க முடியும். அப்படி இந்த வேதம் ஒரு மனுஷனை சந்திக்கிறது அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ளாக உண்மையான ஒரு மனமாற்றத்தை பார்க்க முடிகிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், அதாவது வில்லியம் பார்க்லே என்கிறதான ஒரு சரித்திர ஆசிரியரை குறித்து ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வில்லியம் பார்க்லே அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு நாத்திகனாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. நாத்திகனாக இருந்து இயேசு கடவுளே இல்லை, வேதத்தில் சரித்திர புத்தகங்களில் மற்றும் புதிய ஏற்பாட்டில் முக்கியமாக லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சரித்திர நிகழ்வுகள், அதாவது வேதத்திலே அடங்கியுள்ள சரித்திர சம்பவங்கள், அது உண்மையான சரித்திரமே இல்லை என்று சொல்லி நிரூபிப்பதற்காக தொல்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டார் என்று சொல்லி கூறப்படுகிறது. எப்படியாவது வேதாகமம் ஒரு சரித்திர புத்தகம் அல்ல என்பதை தன்னுடைய தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக நிரூபித்து உலகத்துக்கே வேதம் வரலாற்று புத்தகம் அல்ல, ஒரு சரித்திர புத்தகம் அல்ல என்று சொல்லி நிரூபிப்பதற்காகவே தொல்பொருள் ஆராய்ச்சியை இஸ்ரவேல் நாட்டில் போய் அவர் மேற்கொண்டிருக்கிறார். அப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சரித்திர நிகழ்வுகளை அவர் ஆராய்ச்சி செய்ய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவங்கள் அப்படியே சரித்திரத்தில் நிறைவேறி இருக்கிறதை இவர் கண்டடைந்தார். அப்படி வரலாறு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, இவர் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே வேதம், அதாவது ஒரு நாத்திகன் வேதாகமும் சரித்திர புத்தகம் அல்ல என்று சொல்லி நிரூபிப்பதற்காக தொல்பொருள் ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அதே நாத்திகன் வில்லியம் பார்க்லேய இந்த வேதாகமும் சரித்திர புத்தகமாகிய வேதாகமும் சந்தித்தது. அவரை குறித்து நாம் படிக்கும் பொழுது அவர் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியை முடிப்பதற்கு முன்பாக வேதம் மட்டுமே சரித்திர புத்தகம் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவே சரித்திர தேவன் என்றும் அவர் உலகத்துக்கு காண்பித்தார் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில 20க்கும் மேற்பட்ட சரித்திர புத்தகங்களை எழுதி அந்த சரித்திர புத்தகத்தின் மூலமாக வேத புத்தகம்
ஒரு சரித்திர புத்தகம் என்று சொல்லி அவர் உலகுக்கே வெளிக்காட்டி இருக்கிறதை சரித்திரத்தில் நான் பார்க்க முடிகிறது. அப்போ ஹிஸ்டோரியோ என்றால் ஒன்று பார்த்தல், அதாவது மாம்ச கண்களால் மேலோட்டமான ஒரு பார்வை. இரண்டாவது பார்த்தறிதல், அதாவது மனக்கண்களை திறந்து சரித்திர புத்தகத்தை வாசித்து அதனுடைய உள்கருத்தை அறிந்து கொள்ளுதல். மூன்றாவது சந்தித்து அறிதல். வேதத்தை நாம் சந்திக்கும் பொழுது, வேதம் நம்மை சந்திக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை சரித்திர புத்தகத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடிகிறது. இனி இந்த சரித்திர புத்தகங்கள், இந்த 12 புத்தகங்களை குறித்ததான ஒரு சிறிய ஒரு முன்னுரையை உங்களுக்கு முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். நான் முன்னாடியே சொன்ன இந்த சரித்திர புத்தகங்கள் 12 புத்தகங்களாக இருக்கிறது. யோசுவாவிலிருந்து எஸ்தர் வரை உள்ள அந்த புத்தகங்கள். இந்த யோசுவாவிலிருந்து எஸ்தர் வரை உள்ள அந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற அந்த சரித்திர காலங்களை குறித்து பார்க்கும் பொழுது, யோசுவாவின் புத்தகம் கிமு 1400 எழுத தொடங்கி இருக்கிறது. அதாவது யோசுவாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவங்கள் எல்லாம் கிமு 1400 இடம்பெறுது. கடைசி புத்தகமாகிய எஸ்தர், அந்த எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், இந்த புத்தகங்கள் எல்லாம் எத்தனாவது ஆண்டில் நடந்த அந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னா கிமு 400, அதாவது 400 வரை. அதுக்குள்ள இந்த நெகேமியா, இந்த எஸ்தர், இந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதி முடிக்கப்படுகிறது. அப்போ 12 புத்தகங்கள், யோசுவா முதல் எஸ்தர் வரை உள்ள இந்த 12 புத்தகங்கள் கிமு 1400 கிமு 400 வருட கால கட்டத்தில் நடந்த அந்த 10 வருட சரித்திர சம்பவங்களை கூறுகிறதாக காணப்படுகிறது. அப்போ அதாவது 10ல் 1000 வருட சரித்திர சம்பவங்கள், 1000, அதாவது கிமு 1400 கிமு 400 வரை உள்ள 1000 வருட சரித்திர சம்பவங்களை உள்ளடக்கிய புத்தகங்கள் தான் இந்த சரித்திர புத்தகங்களாக காணப்படுகிறது. இனி இந்த 12 சரித்திர புத்தகத்தில் மொத்தம் 249 அதிகாரங்கள். இந்த 12 சரித்திர புத்தகத்தில் 249 அதிகாரங்கள், 7018 வசனங்கள், 2,04,059 வார்த்தைகள் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. அதாவது கேஜேபியில் ஒரு வெர்ஷன்ல இந்த புள்ளி விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல 249 அதிகாரங்கள், 7018 வசனங்கள், 2,04,059 வார்த்தைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இனி இந்த 12 சரித்திர புத்தகங்களை எழுதின அந்த தேவ மனிதர்கள் யார்? இந்த 12 சரித்திர புத்தகங்களை எழுதுவதற்கு ஆண்டவர் எத்தனை தேவ மனிதர்களை பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 9 தேவ மனிதர்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். 9 தேவ மனிதர்களை பயன்படுத்தி இருக்கிறார். அதை நான் ஒவ்வொரு புத்தகங்களை சொல்லி அந்த புத்தகங்களை யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்க என்று சொல்லி நான் சொல்ல போறேன். ஒன்றாவதாக யோசுவா புத்தகம். யூத பாரம்பரியத்தின்படி யோசுவா புத்தகம் யோசுவாவால் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது, நம்பப்படுகிறது. இரண்டாவதாக நியாயாதிபதிகள் புத்தகம் சாமுவேலால் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. யூத பாரம்பரியத்தின்படி நியாயாதிபதிகள் புத்தகம் சாமுவேலால் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. அடுத்து ரூத் புத்தகம் சாமுவேலால் எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்பப்படுகிறது. அடுத்ததாக 1 சாமுவேல் புத்தகம் நாத்தான் தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறதாக யூத பாரம்பரியம் கூறுகிறது. அடுத்தது 2 சாமுவேல் புத்தகம் நாத்தான் மற்றும் காத் ஆகிய
தீர்க்கதரிசிகளின் எழுத்துக்களை நாத்தானின் குமாரன் சாபூத் தொகுத்து எழுதியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது 2 சாமுவேல் புத்தகம், நாத்தான் தீர்க்கதரிசி, காத் தீர்க்கதரிசி அவர்களுடைய தீர்க்கதரிசன எழுத்துக்களை நாத்தானின் குமாரன் சாபுத் அவர் தொகுத்து எழுதியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதற்கு அடுத்து 1 மற்றும் 2 ராஜாக்களின் புத்தகம், 1 மற்றும் 2 ராஜாக்களின் புத்தகம், இதை எரேமியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. 1 மற்றும் 2 ராஜாக்களின் புத்தகம், இந்த 2 புத்தகங்களை எரேமியா தீர்க்கதரிசி நாள் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. அடுத்தது 1 நாளாகவும் 2 நாளாகவும் இந்த 2 புத்தகங்களும் வேத பாரகனாகிய எஸ்ராவினால் எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகவும் 2 நாளாகவும் இந்த 2 புத்தகங்கள் வேத பாரகனாகிய எஸ்ராவினால் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது எஸ்ரா புத்தகம். எஸ்ரா புத்தகம் வேத பாரகனாகிய எஸ்ராவினால் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ரா புத்தகம் வேத பாரகனாகிய எஸ்ராவினால் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது நெகேமியா புத்தகம். நெகேமியா புத்தகம் எஸ்ரா மற்றும் நெகேமியாவினால் இணைந்து எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. நெகேமியா புத்தகம் எஸ்ரா மற்றும் நெகேமியாவினால் இணைந்து எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. கடைசி புத்தகம் எஸ்தர் புத்தகம், 12வது புத்தகம், கடைசி புத்தகம். இந்த எஸ்தர் புத்தகம் மெர்தெகாய் அவரால் எழுதப்பட்டது என்று கூறப்படுகிறது. அப்போ இந்த முதல் வகுப்பில் நாம் சரித்திர புத்தகங்களிலிருந்து ஒரு சிறிய ஒரு முன்னுரையை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். சரித்திர புத்தகம் என்றால் என்ன? சரித்திர புத்தகம் நமக்கு யாரை வெளிப்படுத்துகிறது? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய நாம் வாசிக்கிற, நாம் பயன்படுத்துகிற வேதாகமும் எப்படிப்பட்டது? மற்றும் இந்த சரித்திர புத்தகங்களாகிய 12 புத்தகங்களில் காணப்படுகிற புள்ளி விவரங்கள் மற்றும் எத்தனை தேவ மனிதர்களால் இந்த சரித்திர புத்தகங்கள் எழுதப்பட்டது என்றும் அவைகளை குறித்து ஒரு சிறிய ஒரு கண்ணோட்டத்தை தான் நம்ம இந்த முதல் வகுப்பில் பார்த்துருக்கிறோம். இன்னும் தொடர்ச்சியாக யோசுவா முதல் எஸ்தர் வரை உள்ள சரித்திர புத்தகங்களை நாம் சுருக்கமாக இந்த செமஸ்டரில் கற்றுக்கொள்ள போகிறோம்.